அன்புறவுகளுக்கு வணக்கம். அதிமுகல விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுக்கிட்டு வருது. அதிமுகவினுடைய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள்ல போட்டியிட விருப்பம் இருக்கோ, அவங்க விருப்ப மனுக்கள குடுத்துட்டு வராங்க. அதுதான் யார் யார் எந்தெந்த தொகுதிகள்ல போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள குடுத்துருக்காங்க அப்படின்றத தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல கரூர் சட்டமன்ற தொகுதி. அங்கு முன்னாள் அமைச்சர், முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த 2016 டு 11 அந்த ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதிமுகவில் கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் மீண்டும் 2021 போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அவர் மீண்டும் கரூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை, விருப்ப மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அதே போல சங்கரன் கோயில் தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு வி.எம். ராஜலட்சுமி அவர்கள் முன்னாள் அமைச்சர், 2016 டு 21 அமைச்சராக இருந்தாங்க. 2021 போட்டியிட்டு தோல்வியை தழுவினாங்க. அவங்க மீண்டும் சங்கரன் கோயில் தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவில் என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை செயற்குழு உறுப்பினர், மகளிர் அணியில் துணை செயலாளராக இருக்கிறாங்க. அதே போல் உளுந்தூர்பேட்டையில் இரா குமரகுரு அவர்கள் மீண்டும் விருப்ப மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார். 2011, 2016களில் உளுந்தூர்பேட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். கடந்த 2021 போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். 2024 கள்ளக்குறிச்சி வேட்பாளராக போட்டியிட்டார். 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினார். மற்ற அதிமுக வேட்பாளர்கள்லாம் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றப்ப இவர் ஒரு 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினார். அவர் மீண்டும் 2026 அதிமுகவின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் போட்டியிடணும் அப்படின்னு தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். 2016 உளுந்தூர்பேட்டையில் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இரா குமரகுரு. அதே போல பொன்னேரி தனி தொகுதி. அங்கு சிறுனியம் பலராமன் எக்ஸ் எம்எல்ஏ 2006, 2016களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2021 இவர் தான் போட்டியிட்டார், தோல்வியை தழுவினார். இப்போ மீண்டும் 2026 பொன்னேரி தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். அதே போல காங்கேயத்தில் ஏஎஸ் ராமலிங்கம் அவர்கள், எக்ஸ் தலைவர், வேலம்மாள் ஊராட்சி மாவட்ட இணை செயலாளர், புரட்சி தலைவி அம்மா பேரவை சேர்ந்த ஏஎஸ் ராமலிங்கம் அவர்கள் காங்கேயம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். அதே போல் பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்எஸ் ஜெகநாதன் அவர்கள். அவர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இருக்கிறார். ஸோ அவருடைய மகன் என்எஸ்கே பிரேம்நாத் இளைஞர் அணி, திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் இளைஞர் அணியில் இருக்கிறார். ஸோ அவருமே கொடுத்துருக்கிறார். அப்பா மகன் 2 பேருமே பூந்தமல்லி தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலையும் 2 பேர் விருப்ப மனுக்களை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று எம் சுவாமிநாதன், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அவை தலைவராக இருக்கிறார். அதே போல் இன்னொருவர் வக்கீல் ஏ.கே. சீனிவாசன் அவர்களும் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அதே போல் செங்கல்பட்டு, விருகம்பாக்கம் இந்த 2 தொகுதிகளிலுமே கமலக்கண்ணன் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். கமலக்கண்ணன் அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய செயலாளராக இருக்கிறார். அதே போல் எக்ஸ் எம்எல்ஏ புரசை வி பாபு வில்லிவாக்கம், கொளத்தூர் இந்த 2 தொகுதிகளுக்கும் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். புரசை வி.எஸ். பாபு வில்லிவாக்கம், கொளத்தூர் 2 தொகுதிகளுக்குமே கொடுத்திருக்கிறார். அதே போல் திருப்போரூர் தொகுதியில் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். செங்கல்பட்டில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் அதிமுகவில் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். அதே போல் திருத்தணி தொகுதியில் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று குப்புசாமி, இன்னொன்று பாக்கா சேகர். குப்புசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் திருவள்ளூரில். அதே போல் பாக்கா சேகர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இவங்க 2 பேருமே திருத்தணி தொகுதிக்காக தன்னுடைய விருப்ப மனுக்களை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடிய ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி. அங்கு என் சின்னதுரை அமைப்பு செயலாளராக இருக்கிறார். ஸோ அவர் அங்கே தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அதே போல் காட்பாடி சட்டமன்ற தொகுதி. அங்கு வி. ராமு அவர்கள் அமைப்பு செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர்,
கடந்த முறை போட்டியிட்டு ஒரு சொற்ப வாக்குகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் துரைமுருகனுக்கு எதிரான ஒரு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கேண்டிடேட்டுக்கு எதிராகவே போட்டியிட்டு ஒரு 1000 வாக்குகளுக்குள்ள தான் அவர் வந்து தோல்வியை தழுவினார். அவர் மீண்டும் 2026ல காட்பாடி தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கப்புறமாக விராலிமலையில டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். விஜயபாஸ்கர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கிறார். கடந்த 2016 டு 2021ல அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் அவர் தான். விராலிமலையில் 2021லையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் மீண்டும் 2026ல் போட்டியிடுவதற்கான தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே 2 பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, எம் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருந்தாரு, அதே போல வக்கீல் ஏ.கே. சீனிவாசன் கொடுத்திருந்தாரு. அதே போல கடந்த 2016 டு 21ல எம்எல்ஏவாக இருந்த அப்ப ஐடி மினிஸ்டராக இருந்த மணிகண்டன் அவர்களும் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். அதிமுகவில் கடந்த 7 நாட்களாக விருப்ப மனுக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் தன்னுடைய தொகுதிகளை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டியிடணும் பலரும் விருப்ப மனுக்களை கொடுத்துருக்குறாங்க. ஐடி விங் சார்பில் 234 தொகுதிகளிலுமே போட்டியிடணும் அப்படின்ட்டு விருப்ப மனுக்களை கொடுத்தாங்க. அதே போல் மதுரையில் போட்டியிடணும், பல தொகுதிகளில் செங்கல்பட்டில் அம்மாவினுடைய தொகுதியில் ஆர்கே நகரில் போட்டியிடணும் அப்படின்னு பல தொகுதிகளில் அவருக்காக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் எடப்பாடி தொகுதியிலிருந்து அவர் போட்டியிடணும் அப்படின்ட்டு நிறைய விருப்ப மனுக்களை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் நாள் ஒரு 1300 வந்தது. நடுவில் வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்தப்போ அன்னைக்கு விருப்ப மனுக்கள் பெறுவது, அன்னைக்கு கொடுக்கறது அதிகமாக இருந்தது. முன்னாள் அமைச்சர்கள் பலரும் விருப்ப மனுக்களை கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் மட்டும்தான் கொடுக்கல. 23ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் இருக்குது. ஒருவேளை அந்த தேதிகளில் அவங்க வந்து கொடுக்கலாம். இன்னும் ஒரு சில முக்கியமானவங்க மட்டும்தான் விருப்ப மனுக்களை கொடுக்கல. மற்றபடி எல்லா முக்கியமான அமைச்சர்களுமே முன்னாள் அமைச்சர்களுமே கொடுத்துட்டாங்க. எஸ்பி வேலுமணி கொடுத்துட்டார், காமராஜர் கொடுத்துட்டார், ஓஎஸ் மணியன் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறமாக சி விஜயபாஸ்கர் கொடுத்துட்டார். இந்த மாதிரி முக்கியமாக தலைவர்கள் எல்லோருமே போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை கொடுத்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ட்டும் அவங்களுடைய கழக பொதுக்குழு செயற்குள்ள முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவர் மேக்சிமம் எடப்பாடி தொகுதியிலிருந்து தான் போட்டியிடுவார். பலர் எங்கள் தொகுதியில் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய சொந்த தொகுதியில் தான் அவர் போட்டியிடுவார். அப்படி பார்த்தோம்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியிலிருந்து தான் போட்டியிட போகிறார். அதிமுகவினுடைய முதலமைச்சர் முகம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. என்டிஏ தலைமையில் கூட்டணி, என்டிஏ அலைன்ஸ்க்கு வந்து அதிமுக தான் தலைமை அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டாங்க. யார் யார் எந்தெந்த கூட்டணிகள் என்டிஏல இடம்பெறலாம் அப்படின்றதையும் அதிமுக தான் முடிவு செய்யும். எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதிமுகவின் சார்பில் இவ்வளோ பேர் விருப்ப மனுக்களை வாங்கியிருக்கிறாங்க. இதில் யார் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இவங்களாம் கரெக்டான சாய்ஸாக இருப்பாங்களா, இல்லை வேறு எதுவும் வேறு யாருன்னா முக்கியமானவங்க இருக்கிறாங்களா, உங்கள் தொகுதி இந்த தொகுதிகளில் வருதா, உங்கள் தொகுதியில் யார் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக 2026 தேர்தல் குறித்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிமுகவில் யார் போட்டிடுறாங்க, திமுகவில் யார் போட்டிடுறாங்க, அந்த தொகுதியினுடைய பலம் பலவீனம் என்ன, அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, அந்த தொகுதியினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ற 2026 குறித்த முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.